அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். நாம் அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே இது போல் நாம் ஒரு கணக்கு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன், அதாவது எக்ஸ் ஒய்க்கு ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு 2ன்னு ஒய்க்கு 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி ஏ மைனஸ் பிக்கு ஏக்கு 2 பிக்கு 3 வச்சு கண்டுபிடிச்சோம். அதே போல் இதே சம்முக்கு இப்போ எக்ஸுக்கு 2ன்னு வச்சதுனால எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3 வச்சதுனால எக்ஸ் மைனஸ் ஒய்னா 2 மைனஸ் 3. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் 2 பெருக்கணும்னா 2 பெருக்கல் 3. அடுத்து ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். இது எப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறோம். அதாவது 2ல் 3 கழிச்சா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட குறி போடணும். -1 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 2 6 3 ஸ்கொயர் 9. இந்த -1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம சுருக்குறோம். இப்போ 4 6 கூட்டினா 10, 10 கூட 9 கூட்டினா 19. இப்போ -1 இன்ட்டு 19. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், -19. அதாவது இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். அதே நம்பரை கொண்டு போய் அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆன்சரில் சப்ஸ்டியூஷன் பண்ணி நாம் எதுக்கு -19 வருதுன்னு பார்ப்போம். அதாவது இங்கே -19 வந்ததுனால அங்கே இருக்கிற 4 இதுலேயும் 4 ஆன்சர்லேயும் நமக்கு என்ன வரணும், ஆன்சர் -19ன்னு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்ப்போம். x³ + y³ அப்போ 2³ + 3³ சமம் 8 + 27 சமம் 35. இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு -19 வரல, 35 இருக்குது. அதனால் அது சரியான விடை கிடையாது. ரெண்டாவது இதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 13ன்னு வருது. அப்போ அதுவும் நமக்கு சரியான விடை கிடையாது. அடுத்து மூன்றாவது இதை செக் பண்ணி பார்க்குறோம். மூன்றாவது இதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, -5ன்னு வருது. அப்போ அதுவும் சரியான விடை கிடையாது. நமக்கு -19ன்னு தான் வரணும். அடுத்து நான்காவது இதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு -19ன்னு கிடைக்கிது. அப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை 4வது, அதாவது x³ - y³. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நன்றி.